அல்லாஹ் அப்படி நமக்கு என்னத்த பெருசா தந்துட்டான், நம்ம அப்படி பெருசா என்னத்த வாழ்ந்துட்டோம் இப்படின்னு எத்தனை முறை நம்ம அல்லாஹுவை குறை சொல்லி இருப்போம். நம்ம நினைச்ச ஒரு விஷயம், நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம அதை நினைச்சு கவலைப்படுறோம். அதை நமக்கு அல்லாஹ் தர இல்லைன்னு நம்ம அவனையே குறை சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம நினைச்சு பார்க்குறோமா? நம்ம இருக்க வீடு இருக்கு, 3 நேரம் சாப்பிடுறோம், நல்ல சாப்பாடு இருக்கு, இத்தனை காலம் நம்ம வாழ்றோம், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கு. இத பத்தியெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்ல. ஆனா நம்ம கிட்ட எது இல்லையோ அத பத்தி நம்ம நினைக்கிறோம். அதுக்காக அல்லாஹ்வ நம்ம குறை சொல்றோம். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு. அந்த மாதிரி தான். நம்ம கிட்ட எதெல்லாம் இருக்கோ அத பத்தி நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம கிட்ட எதெல்லாம் இல்லையோ, அவன் கிட்ட பல கோடி இருக்கு, இவன் கிட்ட பல லட்சம் இருக்கு, அவன் கிட்ட பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கு, 4, 5 காரு இருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சு கவலைப்படுறோம். ஆனா இதுவே நம்ம நினைக்கிறோமா? நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடாவது இருக்கு. ஆனா இந்த வீடும் இல்லாம ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத, அவன் தெருவுல தூங்குறான் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோமா? இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு நாம சாப்பிட்டதுக்கு 3 நேரம் சாப்பாடாவது இருக்கு. ஆனா ஒருத்தனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம அத பத்தி நினைக்கிறோமா? இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இன்னொருத்தர்கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம அத பத்தி நினைக்கிறது இல்ல. நம்ம கிட்ட எது இல்லையோ, இன்னொருத்தர்கிட்ட எது இருக்கோ அத பத்தி நினைக்கிறது, அதுக்காக நம்ம கவலைப்படுறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும், நமக்கு எதை கொடுக்க கூடாது அப்படின்றது. நம்ம கிட்ட எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. அதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையோ அதெல்லாம் நமக்கு பொருத்தம் இல்லாததாக இருக்கும். அதனால அல்லாஹ் நமக்கு கொடுக்காம இருக்கலாம். அப்ப அதுக்காக அதுக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். எது நம்ம கிட்ட இருக்கோ அதுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். எது நம்ம கிட்ட இல்லையோ அதுக்காகவும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். இன்ஷா அல்லாஹ்.